இந்த நாளில் நடந்த 3 முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மாமியாரே மருமகளின் தலையை துண்டித்து கொலை செய்த கொடூர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக டெல்லியைச் சேர்ந்த MBBS 3ஆம் ஆண்டு மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ஓட்டேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளரை தாக்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மாமியாரே மருமகளின் தலையை துண்டித்து கொலை செய்த கொடூர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி என்பவரின் முதல் கணவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் பின்னர் அவர் மரியா ரோசாரியோ என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வாடகை வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது. இந்த திருமணம் குறித்து தெரிய வந்ததை தொடர்ந்து மாமியார் கிறிஸ்தோவ மேரி மற்றும் மருமகள் நந்தினி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சடங்கு செய்வதாக கூறி மாமியார் நந்தினியை வெளியே அழைத்து சென்ற நிலையில் அவர் மாயமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சங்கராபுரம் காவல் நிலையத்தில் கணவர் மரியா ரோசாரியோ புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் மாமியார் கிறிஸ்தோவ மேரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சோழம்பட்டு பகுதியில் மருமகளை தலையை துண்டித்து கொலை செய்து மணிமுக்தா ஆற்றங்கரையோரத்தில் உடலை புதைத்ததாக அவர் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூரில் கோவில் பூவை பூஜையில் கலந்து கொண்ட தேனி MP தங்க தமிழ்ச்செல்வனை மின்மயானம் பிரச்சினை காரணமாக அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக மருத்துவ மாணவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக டெல்லியைச் சேர்ந்த MBBS 3ஆம் ஆண்டு மாணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அரியாங்குப்பம் RK நகர் பகுதியில் கஞ்சா விற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய சோதனையில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அசாம் மாநிலத்திலிருந்து அஞ்சல் பார்சல் மூலம் கஞ்சாவை வரவழைத்து புதுச்சேரியில் சிறு வியாபாரிகளுக்கு விற்றது தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவரிடம் கஞ்சா, பைக் மற்றும் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னையில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்த நிலையில் இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். வியாசர்பாடி கணேசபுரம் மெயின் தெருவில் கலைவண்ணன் என்பவர் தனது சைக்கிளில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது செல்போனை பறித்தனர். உடனே சத்தம் கேட்ட பொதுமக்கள் இருவரையும் பிடித்து வியாசர்பாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது கீழே விழுந்த இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மயிலாடுதுறையைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர்.
மயிலாடுதுறையைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் காரைநகர் கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 நாட்டுப் படகுகள் மற்றும் அதில் இருந்த 9 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் மீனவர்களின் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். நேபாளத்தில் 51 பயணிகளுடன் சென்ற புத்தர் ஏர் விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் சறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் புத்தா ஏர் விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து சறுக்கியதில் 51 பயணிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். காட்மண்டுவிலிருந்து 51 பயணிகள் மற்றும் 4 விமான குழுவினருடன் புறப்பட்ட விமானம் பத்ராப்பூர் விமான நிலையத்தில் இரவில் தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்றது. இதையடுத்து விமானம் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக நேபாள போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் உள்ள டென்வர் நகரில் கட்டுமான பணிகள் நடந்து வரும் இடத்தில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்தால் அப்பகுதி முழுவதையும் கரும்புகை சூழ்ந்து அச்சுறுத்தியது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். தீ விபத்து அச்சுறுத்தலால் சம்பவ இடத்திற்கு அருகில் வசித்த பொதுமக்கள் பாதுகாப்பாக உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். திருப்பதியில் கோவில் கோபுரத்தில் ஏறி தங்க கலசத்தை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவில் ராஜகோபுரத்தின் மீது மதுபோதையில் ஏறி தங்க கலசத்தை சேதப்படுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பதி ரயில் நிலையம் அருகே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவிந்தராஜ சுவாமி கோவில் உள்ளது. இங்கு இரவில் மதில் சுவர் மீது ஏறி வந்த ஒருவர் பின்னர் ராஜகோபுரத்தின் மீது ஏறி தங்க கலசங்களை சேதப்படுத்தினார். அவரை கீழே இறக்க அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர்கள் முயன்ற நிலையில் மதுபானம் கொடுத்தால் கீழே இறங்குவதாக கூறியுள்ளார். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் அந்த நபரை தீயணைப்புத் துறையினர் கீழே இறங்கச் செய்தனர். மதுபோதையில் இருந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அவரது பெயர் திருப்பதி என்றும் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. ఎవరు చంపేస్తున్నారు? ఆడ ఒక మేడం చెప్పింది. అది ఎవరు మేడము? ఏ మేడం తెలియదు. నువ్వు ఎందుకు ఎక్కావు పైకి? ఆడ దేవుడి పైకి ఎక్కడం కరెక్ట్ కాదు కదా, తప్పు కదా. తప్పు కదా అట్లా. మరి ఎందుకు ఎక్కావు అట్లా? అట్లా తప్పు కదా, అట్లా ఎక్కకూడదు కదా. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே அரசு பேருந்தை வழிமறித்து சாலையில் ஒய்யாரமாக நின்ற காட்டு யானையால் பயணிகள் அச்சமடைந்தனர். பேருந்தை நகர விடாமல் சாலையில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த காட்டு யானை சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு காட்டுக்குள் சென்றது. வழி இல்ல போறதுக்கு வழி இல்ல. போது சார், போது சார், போது போது அந்த வழியில் போது. அது வழி தேடுது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆம்புலன்ஸ் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ஆம்புலன்ஸ் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். கேரளாவிலிருந்து ராசிபுரம் நோக்கி தங்கம் என்பவர் தனியார் ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்றார். வேடச்சந்தூர் அருகே சென்றபோது ஆம்புலன்ஸ் மீது பின்னால் வந்த லாரி மோதியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் வாகனம் முன்னால் சென்ற மீன்லோடு வாகனம் மீது மோதியது. இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தங்கம் உள்ளிட்ட 8 பேர் காயமடைந்தனர். மீன்லோடு வாகனத்தில் இருந்த மீன்கள் சாலையில் கொட்டி சிதறின. விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கேரளா மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார். களமசேரி 10 அடி பாலத்தில் பைக்கில் முன்னால் சென்றவர்கள் மீது பின்னால் வந்த கார் மோதி இழுத்து சென்றது. இந்த விபத்தில் பைக்கில் சென்ற இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பீகாரில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பீகாரில் வங்கதேச நாட்டைச் சேர்ந்தவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுபனியில் உள்ள சக்தா என்னும் பகுதியில் வங்கதேச நாட்டைச் சார்ந்த ஊடுருவல்காரர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவரை அப்பகுதியினர் சரமாரியாக அடித்து உதைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தாக்குதலுக்கு உள்ளான அந்த இளைஞர் பக்கத்து மாவட்டமான சுப்பால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் காவல் உதவி ஆய்வாளரை தாக்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். சென்னை ஓட்டேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளரை தாக்க முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். ஓட்டேரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் ஜோதிமணி மற்றும் உமாபதி இருவரும் ஏகாங்கிபுரம் ராஜீவ்காந்தி நகர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சரித்திர பதிவேடு குற்றவாளியான அப்பு என்பவர் தனது நண்பர்களுடன் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதையடுத்து அப்பு போலீசாரை கற்களால் தாக்கிவிட்டு தப்பியோடிய நிலையில் அவரது நண்பர்களான விஜயகுமார் மற்றும் சூர்யாவை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு அருகே 4000 ஆண்டுகள் பழமையான கோவிலுக்கு மர்ம நபர் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே திருட வந்த இடத்தில் நகை மற்றும் பணம் கிடைக்காத விரக்தியில் மர்ம நபர் ஒருவர் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலுக்கு தீ வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேம்பாக்கம் பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆருத்ரா தரிசன பூஜைகள் முடிந்த நிலையில் அதிகாலை கோவிலை திறக்க வந்தனர். அப்போது கோவில் உள்ளே இருந்த பொருட்கள் தீயில் கருகியிருந்தது தெரியவந்தது. இதில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில சிலைகள் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான பதற்றங்களுக்கு மத்தியில் வெனிசுலா தலைநகர் கேரகஸில் நடந்த வெடிப்புச் சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் நகரின் தெற்கு பகுதியில் ஒரு பெரிய ராணுவ தளத்திற்கு அருகில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுக்கும் முயற்சிகளுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசுலாவில் அமெரிக்க படைகள் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என பல முறை தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் வெனிசுலாவில் ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக பறந்ததுடன் ஆங்காங்கே வெடிப்பு சத்தங்களும் புகையும் தீ பிழம்புகளும் எழுந்தன. இதனால் வெனிசுலாவில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. வெனிசுலாவில் ராணுவ தளங்களை தாக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டதாக மேற்கத்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா மிக கடுமையான ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக வெனிசுலா கண்டித்துள்ளது. அதே சமயம் வெனிசுலா அதிபர் தேசிய அவசர நிலையையும் அறிவித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல்களை அமெரிக்கா தனது நாட்டின் எண்ணெய் மற்றும் கனிமங்களை அபகரிக்க மேற்கொண்ட முயற்சி என்று கண்டித்துள்ளது.
mierda, marico, se prendió el peo en esta mierda, yo. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே வேன் மோதி பாத யாத்திரை சென்ற ஐயப்ப பக்தர்கள் 2 உயிரிழந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் மோதி பாத யாத்திரையாக சென்ற 2 ஐயப்ப பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சீலையம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் குமார் மற்றும் ராம்கி இருவரும் பலியாகினர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹொசூர் அருகே விவசாய தோட்டங்களில் சுற்றித் திரிந்த காட்டு யானையால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். ஹோசூர் அருகே ஜவளகிரி வனப்பகுதியில் விவசாய தோட்டத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். ஜவளகிரி வனப்பகுதியில் காட்டு யானைகள் பல்வேறு குழுக்களாக சுற்றித் திரியும் நிலையில் அத்திக்கோட்டை முனியப்பன் சுவாமி கோயில் அருகே விவசாய நிலத்தில் ஒற்றை யானை நடந்து சென்றது. இதனால் அங்கு வேலை பார்த்து வந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தொப்பூர் அருகே கவுன்சிலரின் தந்தை ஓட்டி வந்த கார் மோதி கூலி தொழிலாளி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் பவானி தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த 2 பைக்குகள் மீது கவுன்சிலரின் தந்தை ஓட்டி வந்த கார் மோதியது. இதில் கூலி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மோகன்குமார் என்பவரது தந்தை நல்லமுத்து ஓட்டி வந்த கார் மோதி கந்தசாமி, கார்த்திக் ஆகியோர் காயமடைந்தனர். மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வெங்கடேசன் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் அரிசிபெரியங்குப்பம் கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்ததால் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டம் அரிசிபெரியங்குப்பம் கிராமத்தில் விவசாயி ஒருவர் தனது நிலத்தில் சிறுத்தையை பார்த்ததாக தெரிவித்த நிலையில் வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். நிலத்தில் உள்ள கால்தடம் காட்டுப்பூனையின் கால்தடம் போல் இருப்பதாக தெரிவித்த வனத்துறையினர் மேலும் கிராமத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதா எனவும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருப்பத்தூரில் ஸ்கூட்டரில் சென்ற செவிலியரிடம் மர்ம நபர்கள் செயினை பறித்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மேல் சுண்ணாம்பு காலை பகுதியில் பணி முடிந்து ஸ்கூட்டியில் வீடு திரும்பிய செவிலியரிடம் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். மேலும் செவிலியர் வாசுகியின் புகாரின் பேரில் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.